Hi, hello all. Myself Tajuddin. My firm name is AN Fall Ceiling. We doing all type of interior and exterior fall ceiling work. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா திருப்பூரில் வந்து ஒரு சைட்டுக்கு வந்து இப்போ ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் அதில் காட்ட போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சுது. ப்ரொஃபைல் லைட் வந்து டிசைனில் வருது. அந்த ப்ரொஃபைல் லைட் கட்டிங் ஸ்பாட் லைட் கட்டிங் ஒர்க்கு தான் வந்திருக்கேன். ஃபினிஷ்டு ஒர்க்கை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுதான் நம்ம பண்ண ஃபால் சீலிங் ஒர்க். நம்ம பண்ண ஃபால் சீலிங் ஒர்க்கு தான். இப்போ என்னென்னா ஒர்க்லாம் முடிஞ்சுது. இப்போ மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரவுண்டு ப்ளஸ் இங்கே ரெண்டு லைன் வந்து பிளாக்ல போகுதுல்ல, இது வந்து ப்ரொஃபைல் லைட்டுக்கு, அது வந்து ஸ்பாட் லைட்டுக்கு. இப்போ எலக்ட்ரிஷியன் மார்க் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நீங்கள் வந்திருக்கோம். இதனால தான் நம்ம பண்ண ஒர்க். அந்த பக்கம் இருக்கிறது வந்து ப்ளை இருக்கு, ப்ளையில் வந்து பண்ணியிருக்கு, ப்ளை அண்ட் மைக்கா. இதை ஒயிட் கலர் இருக்கிறதுலாம் ஜிப்சம் ஃபால் சீலிங். வாங்க அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் எந்த ரூமில் ரெடி பண்ணியிருக்கேன். ஹாலில் ஃப்ரண்ட் ஏரியா வந்து ப்ளையில் பண்ணிட்டாங்க, ப்ளையில் பண்ணி மற்ற ஏரியா ஜிப்சம். இதில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, கர்டைன்ஸ் இங்கே வந்து கர்டைன்ஸ் வரும். அதாவது 10 இன்ச்சு கேப் விட்டுட்டு மற்றெல்லாம் ஜிப்சமும் அந்த பக்கம் ப்ளை. இதில் வந்து ஸ்ட்ரிப் லைட் கோ லைட் வந்து கேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. கர்டைன் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து இது ஃபுல்லாக கவர் ஆயிரும். இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும் கர்டைன் மூலிமா. அது ஸ்ட்ரிப் லைட் மேலே லைட் அடிக்கும். அப்போ இந்த பெயிண்டிங்லாம் பண்ணால் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இது ஹால். அப்போது இது ஒரு பெட்ரூம். இது வந்து சென்டரில் வந்து அவங்க ஏதோ ஃபேன் ஹூக் மாற்ற கழட்டிட்டு இருந்தாங்க. வேலை முடிஞ்சுது, அதை கொஞ்சம் போட்டு கொடுக்கணும். இது ஒரு பெட்ரூம். இதுலேயே அதே சேம் தான். அந்த ஜன்னல் வருது இல்லையா, விண்டோ வர பக்கத்தில் மட்டும் கர்டைன் வரும். அங்கே மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு, அது கேப். மற்ற எல்லாமே பிளைன் சீலிங் தான். அது எல்லாம் நிறைய பிறந்த பிளைன் சீலிங் தான். இப்போ வந்து லைட் மட்டும் கட் பண்ணி கொடுத்தா வேலை முடிச்சு. बोलिए उत्तम, हाय बोल. These two guys தான் இன்னைக்கு வேலைக்கு பார்க்க வந்தது. क्या हुआ ऊपर? हाँ हाँ, சரி வாங்க மேலே போகலாம். பண்ணலே சீலிங்கில் இங்கே மட்டும் தான் டிசைன் வருது, மற்ற எல்லா ஏரியாவும் பிளைன் தான். எலக்ட்ரிஷியன் லைட் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைட் மட்டும் கட் பண்ணி கொடுக்கணும். இந்த பெட்ரூம்ல இதுல இந்த ரெண்டு பக்கம் ஸ்ட்ரிப் லைட் வர மாதிரியும், அதே சேம் இந்த கர்டைன் வர ஏரியா மட்டும் ஒரு 10 இன்ச் கேப்ல ட்ரூ சீலிங். இதில் வந்து அந்த கர்டைன் அவங்க பண்ணிடுவாங்க. இங்க எல்லாம் பிளைன் தான், இங்கேயும் சேம் பிளைன். இந்த பாத்ரூம் மட்டும் சீலிங் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ போர்டு மட்டும் ஏற்றணும். இங்கே வந்து வாட்டர் ப்ரூஃப் போர்டு போடுறோம், சிமெண்ட் போர்டு, 8mm போர்டு. ஸோ ஃப்ரேமும் இன்னும் பண்ணணும். அப்படி நிற்கிது வயரிங் முடிஞ்சுன்னா இப்போ மெட்டீரியல் சொல்லணும். மெட்டீரியல் ஆர்டர் போட்டு மெட்டீரியல் வந்துச்சுன்னா இந்த ஃப்ரேமில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட் போர்டு போட்டுருவோம். போட்டால் வேலை முடிஞ்சது. இதுதான் ப்ரொஃபைல் லைட் கட்டிங்கு. क्या मैंने कुछ नहीं वीडियो प्रोफाइल लाइट के लिए
அதை மார்க்கிங் பண்ணியிருக்காங்க இல்லையா பிளாக் கலரில், அது ப்ரொஃபைல் லைட்டுக்கு. சில இடத்துல மிஷின் போடுவோம், சேனல் வந்துன்னா மிஷின் போடுற மாதிரி தான் போட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்பாட் லைட் கட்டிங், இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. சரி, இந்த ரவுண்ட் கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதான் ஸ்பாட் லைட். ப்ரொஃபைல் லைட் வர இடத்துல சேனல் வந்தால் மிஷின் போட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கிற இடத்துல நம்ம ஆக்ஸாலே கட் பண்ணிடலாம். அந்த ரூமில் ஆக்ஸாலே கட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரொஃபைல் லைட் கட்டிங் ஆல்மோஸ்ட் ப்ரொஃபைல் லைட் கட்டிங் முடிஞ்சிச்சு. இங்கேயும் ஸ்பாட் லைட் கட் பண்ணிட்டாங்க, ப்ரொஃபைல் லைட்டும் முடிஞ்சிச்சு. ஆனால் ப்ரொஃபைல் லைட் பிளெயின் சீலிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி பிளெயினாக இருந்தது. இப்போ இதை வந்து ப்ரொஃபைல் லைட் கட் பண்ணியாச்சு. இது வந்து போர்டோட ஒட்டி வரும். ஸோ நம்ம ரைட்லாம் போட்டதுக்கப்புறம் பெயிண்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வேறு லெவலாக இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்டு டிசைன். ஏன்னா ஜிப்சமில் டிசைன் பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே அந்த ப்ராப்ளம் இல்லை. லைன் சீலிங் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் லைட் போட்டால் எக்கனாமிக்கலாக முடிஞ்சிடும், பார்க்க நல்லாயிருக்கும்.